எனக்கு ஃபன்னும் வேணும், வரம் ஃபுல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஸ்பாட் வேணும். ஒரு இடம் இருக்கு. நம்ம அரேபியன் கார்டன் சீ ஃபுட் ரெஸ்டாரண்ட்ல போலாம். இங்க வந்ததுக்கு ரெண்டு முக்கியமான ரீசன்ஸ் இருக்கு. அதுல ஒண்ணு என்னன்னா, இது பியூட்டிஃபுல்லான ஆம்பியன்ஸ்ல அண்ட் இப்படி ஒரு லைட்டிங்ல பக்கத்துலயே பீச் இருக்கு. அதோட காத்து ஸ்மெல்லோட அப்படியே ஒரு டீ போட்டு ரசிக்கணும்னா இங்கதானே வந்தானோ. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டா, இங்க வந்து அப்படியே ஒரு கொச்ச 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 ஒரு சாண்ட்விச் எடுத்துட்டீங்கன்னா அதுல எவ்வளவு விஷயம் இருக்கும். அந்த மாதிரி இங்க வந்து பின்னாடியே ஒரு ஃபன் ஜோன் கூட வச்சிருக்காங்க. சோ நம்ம அங்க போய் ஜாலியா ஃபன் பண்ணலாம் இங்க சாப்பிட்டுட்டு. அண்ட் செகண்ட் முக்கியமான விஷயம் என்னன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது இங்க ஒரு பஃபெட் 16 ஐட்டம் வெறும் 399 rupees கொடுக்குறாங்க. அது வந்து அண்ட் गाइस ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுவோம். அது என்னன்னா, இங்க வந்து 399 rupees வெஜ்ஜும் 499 rupees நான்வெஜ் கொடுக்குறாங்க. நாங்க வச்சுக்கோங்க. வாவ், வெல்கம் ட்ரிங்க் வச்சிருக்காங்க. அண்ட் गाइस இது வந்து பர்த்டே ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கு. எஸ், நீங்க வந்து ஒரு 200 பேர் வரைக்கும் கூட வந்து இங்க கார்ப்பரேட் ஈவென்ட்ஸா இருக்கலாம், இல்ல பர்த்டே ஃபங்க்ஷன்ஸா இருக்கலாம், இல்ல நீங்க என்ன மாதிரி உங்களுக்கு பிடிச்ச ஃபங்க்ஷன்ஸ் நீங்க இங்க வந்து செலிப்ரேட் பண்ணணும்னு நினைச்சாலும் தாராளமா நீங்க இங்க வரலாம். 25 பேர்ல இருந்து கிட்டத்தட்ட 200 பேர் வரைக்கும் இங்க சாப்பாடு சாப்பிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு உங்க ஃபங்க்ஷன் வரும். அண்ட் இவங்க என்ன ஃபிளேவர் கேக் வச்சிருக்காங்க நான் போய் பாத்துட்டு வந்தேன். பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு வந்து ஆமா நீங்க கிஃப்ட் உண்டா கூட நான் ஒரு வாட்டி ஒரு போட்டோ எடுத்து கிஃப்ட் கிடைச்சது. வாங்க போய் நைட்டா போயிடலாம். அங்க போயிட்டு ஒரு போட்டோ சொல்றீங்களா? பை பை. ஓ செல்லக்குட்டி நான் சொல்றதே கேக்குதா? உங்க ரிலேஷன் சொன்னா கூட கேக்கல. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதானே இந்த கிஃப்ட்டை வந்து நம்ம அவங்ககிட்டே கொடுக்கலாம். ஓகே गाइस, அண்ட் ரொம்ப நேரமா ஒன்னு சொல்லணும்னு நினைச்சிட்டே நான் என்னன்னா, இங்கனா ரொம்ப சில்லுன்னு நம்ம ரிலாக்ஸா இருக்குமே. இந்த ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்கு गाइस. ஆக்சுவலா ஏற்கனவே ஒரு ஜூஸ் வந்து பாதி குடிச்சிட்டேன். இன்னும் நினைச்சிட்டேன். பாக்கலாம் போகும்போது அதை அப்படியே மொத்தமா தூக்கிட்டு போக முடியுமா ட்ரை பண்ணுவோம். மின்ட் லெமன் ஜூஸ் கேரு. ஆல்ரெடி சொல்லிட்டேன், நான் அம்யூனிட்டிஸ பத்தி இன்னும் பேசல. ஒரு பெரிய பார்க்கிங் ஸ்லாட் இருக்கு. 200 பேர் வந்து சாப்பிடலாம்னு அப்ப யோசிச்சுக்கோங்க. பார்க்கிங் ஸ்லாட் இருக்கு எங்க கிட்ட. அதுக்கப்புறம் ஆப்போசிட் சைட்ல ஒரு அழகான ஒரு பீச் வியூ இருக்கு. நீங்க போய் ஜாலியா விளையாடிட்டு வந்தீங்க சாப்பிடலாம், இல்ல சாப்பிட்டு போகலாம், அதெல்லாம் ஒண்ணு இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஒரு அழகான தீம் பார்க்கே இங்க வச்சிருக்காங்க. நீங்க எல்லா டைப் ஆஃப் பண்ணும் இங்கே பாத்துக்கலாம். அண்ட் இன்னொரு ஒரு விஷயம் சொல்லிட்டா, இங்க வந்து 6 ஹவுஸ் கூட இருக்கு. இப்பதான் இன்னும் போலன்னா சொல்லுங்க கீழே கமெண்ட்ல. கண்டிப்பா 6 ஹவுஸ்க்கு போறேன். அது இங்க பின்னாடி தெரியுற அந்த ரெஸ்ட் ரூம் பத்தி பேசி ஆகணும். ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கு. ரொம்ப சூப்பரா மெயின்டைன் பண்றாங்க. இங்க வந்து ஒரு ப்ரேயர் ஹால் கூட இருக்கு. அந்த ப்ரேயர் ஹால்ல நீங்க தொழுதுட்டு நோம்பு திறந்துக்கலாம். நோம்பு டைம் இல்லாம டைம் கூட அது. இதனாலதான் எனக்கு இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. எல்லாமே இங்க இருக்கு. இல்லாதது என்ன இருக்கு? எல்லாமே அன்லிமிட்டடா வந்து 399 rupees கொடுக்குறாங்க. இல்ல இது வந்து வெஜ் இல்ல நான்வெஜ். சோ எல்லாமே 499 rupees அன்லிமிட்டடா கொடுக்குறாங்க. ஸ்பெஷல் ஸ்வீட் இருக்கு. அதுக்கப்புறம் அப்பளம் வச்சிருக்காங்க. சிக்கன் 65. அதுக்கப்புறம் இது கோபி மஞ்சூரியனா, சிக்கன் பிரியாணி இருக்கு. பையா இது என்ன? இது என்ன? சிக்கன் கறியா? செம்ம ஸ்மெல் வேற மாதிரி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். இவனை இது யாரு அப்படின்னு எனக்கு தெரியாது. வச்சு மசாலா அவன் பார்க்கவே செமையா இருக்குல்ல. அண்ட் இது என்னன்னா, இது என்னது ஐயா? இது என்ன மந்தியா? சிக்கன் மந்தியா? அரேபியன் மந்தி? மந்தி இருக்கு. அப்புறம் ஒயிட் ரைஸ் இருக்கு. அப்புறம் வந்து நமக்கு ரொம்ப பிடிச்ச தயிர் சாதம் வச்சிருக்காங்க. எங்க அம்மா பெஸ்டா இல்ல இவங்க பெஸ்டா நான் உண்மையான ரிவ்யூ கொடுப்பேன். ரைட்டா இதை ஓபன் பண்ணி போகும். ஓகே ரைட்டாக்கு இன்னும் இருக்கா? சூடா வேற இருக்கு. குழம்பா? எனக்கு ஒரு டவுட் இருக்கு. இப்ப யாருக்கிட்ட கேக்குறது? யாரு சொல்லுங்க. ஆனா ஒரு டவுட், ஒரு மேனேஜர் இருக்காங்கன்னா அவங்ககிட்ட கேட்பாங்க. மேனேஜர்ட்ட தான் கேட்கணுமா டவுட்? சரி கேளுங்க, என்கிட்டயே கேளுங்க சொல்றேன்.
நீங்க எங்க மேனேஜரா? மேனேஜர் சொல்லுங்க. ஆக்சுவலா எனக்கு ஒரு டவுட் என்னன்னா இங்க வந்து 499 பேக்குக்கு வந்து 16 ஐட்டம்ஸ் இருக்கு இல்ல? 17 ஐட்டம்ஸ் இருக்கு. 17 ஐட்டம்ஸ். அது ஐட்டம் கம்மி பண்ணிட்டீங்க. சரி ஓகே விட மாட்டீங்க. 17 ஐட்டத்துல வந்து ஏதாவது ஒன்னு எனக்கு வேணாம்பா இது எனக்கு பிடிக்காது. நான் அதுக்குள்ள வேற எடுத்துக்கிறேன்னா அந்த மாதிரி பண்ண முடியுமா? நீங்க வேணாம் பிடிக்காதுன்னு எடுக்கிறீங்க. அது அப்படியே அந்த மெனு இருக்கட்டும். அதோட சேர்ந்து நம்மகிட்ட நிறைய ஐட்டம்ஸ் இருக்கு. என்னென்ன வேணுமோ உள்ள ஆட் பண்ணிக்க வேண்டியதானே. 18, 19, 20, 21 சேர்த்துக்கலாம்ல. ஓகே சோ இருக்குறதும் டேஸ்டா தான் இருக்கும். அதோட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கங்க. ஓகே இது நல்லா இருக்கு. இதான் உங்க டவுட்டா? சரி ரைட். வேற எதுவும்? அவ்வளவுதானா? போதுமா? நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் அரேபியன் கார்டன் வரீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலி என்னன்னா நான் வந்து கைஸ் சொல்ல மாட்டேன். நான் வந்து நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்த்திருக்கேன். இந்த மாதிரி வந்து அரேபியன் ரெஸ்டாரண்ட் வாங்க ரொம்ப நல்லா இருக்கும். அரேபியன் கார்டன் ரொம்ப நல்லா இருக்கும். வீடியோஸ் பார்த்திருக்கேன். நான் வந்து ட்ரை பண்ணணும்னு நினைச்சேன். சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆக்சுவலி என்னன்னா வீடியோஸ்ல பார்த்ததை விடயும் எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. உங்களோட சர்வீஸா இருக்கட்டும், நீங்க எங்க கிட்ட பேசுற விதமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் கிட்ட பிஹேவ் பண்ண டேஸ்ட் எல்லாம் வேற மாதிரி சொல்லவே வேணாம். அப்புறம் எப்படி நீங்க 399ல இவ்ளோ ஐட்டம்ஸ் யாருமே பண்ண மாட்டாங்கல்ல? மேனேஜ்மெண்ட் எங்க எம்பி சொன்னது நாங்க அப்படியே ஃபாலோ பண்றோம். அவ்வளவு பெரிய வரவங்க திருப்தியா சாப்பிடணும், அன்லிமிட்டடா சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும். 25 பேரா நீங்க வந்தீங்கன்னா ஒரு சின்ன ஃபங்க்ஷன்ல இருந்து ஒரு கார்பரேட் ஈவெண்ட்ல இருந்து எனி கைண்ட் ஆஃப் ஒரு ஃபேமிலி கெட் டுகெதர், ஒரு எப்படின்னா ஒரு ஸ்கூல் அலுமினி மீட்டிங்கு, ஸோ இந்த மாதிரி சின்ன சின்னதா ஈவெண்ட்ஸ் நீங்களும் ஆர்கனைஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் த ரைட் பிளேஸ். ஆமா எக்ஸாக்ட்லி. எங்க கிட்ட நிறைய பார்ட்டி ஹால்ஸ் இருக்கு. நீங்க உள்ளன்னு பாத்தீங்கன்னா சென்னை உள்ளயும் சரி, எஸ்பி கோயிலையும் சரி, எங்கிட்ட ஏகப்பட்ட பார்ட்டி ஹால்ஸ் இருக்கு. எங்க வேணுமோ அங்க உங்க அங்க பார்ட்டி பண்ணிக்க வேண்டியதான். எத்தனை பிரான்ச் வச்சிருக்கீங்க ப்ரோ? நாங்க இது வரைக்கும் we are around 27 branches plus போயிட்டு இருக்கு. ஓகே, நாங்க மும்பைல ஓபன் பண்ணிருக்கோம், விக்கிரவாண்டியில புதுசா இப்போ ஓபன் பண்ணிருக்கோம். ஹைவேல இப்படியே போங்க, விக்கிரவாண்டியில சூப்பரா ஒரு பிரான்ச் இருக்கு, பேர் ஆளோட இருக்கு. அங்க நீங்க என்ஜாய் பண்ணுங்க, சூப்பரான பிரான்ச்சஸ். ஆமா, உதண்டிக்கு போனீங்கன்னா உதண்டியில பிளே ஏரியா இருக்கு. எங்களோட ஒவ்வொரு பிரான்ச்சஸ் பாத்தீங்கன்னா ஒவ்வொருமே யூனிக்கா இருக்கும். So if you take like பெசநகர் அப்படின்னா we have a theme park back side. Okay, if you go for அக்கரை அப்படின்னா உங்களுக்கு வந்து அக்கரையில ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பாண்ட் இருக்கு. நீங்க லைவா மீனை பிடிச்சி அதே மீனை உங்களுக்கு நாங்க சமைச்சு தருவோம். நான் வீடியோல பாப்பேன் ஆக்சுவலா சொல்றாங்க, பட் எனக்கு அது நான் போல சோ என்னால சொல்ல முடியாதுல. சரிங்களா? இருக்கா? இருக்கு. லைவா பாப்பீங்க. அக்கறையை முடிச்சிட்டு நீங்க அப்படியே நீங்க வந்து உதண்டில போனீங்கன்னா உதண்டில கிட்ஸுக்கு தனி பிளே ஏரியா வச்சிருக்கோம். அதை முடிச்சிட்டு நீங்க மகாபலிபுரம் போனீங்கன்னா மகாபலிபுரம்ல ரூப் டாப் இருக்கு. இன்னொன்னு கேள்விப்பட்டேன் வந்து எக்ஸாட்டிக் பெட்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி. அது எங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ். அது எங்களுடைய ஃபார்ம் ஹவுஸ். நீங்க அங்க போனீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஒரு டே அவுட்டிங் மாதிரி போலாம். மெனி பிளான்ஸ் அங்க நீங்க போனீங்கன்னா ஒரு 25 பேரா போனீங்கன்னா டே அவுட்டிங் மார்னிங் ஒரு 10 o'clock போனீங்கன்னா ஈவினிங் 6 o'clock வரைக்கும் நீங்க நல்லா என்ஜாய் பண்ணலாம். உங்களுக்கு ஃபுட்டு காம்ப்ளிமெண்ட்ரி, வெல்கம் ட்ரிங்க், அப்புறம் வந்து ஃபுட் லஞ்ச் அன்லிமிட்டெட், வெஜ் அண்ட் நான்வெஜ் பஃபே அங்கே காம்ப்ளிமெண்ட்ரி. அது போக வந்து ஈவினிங் டீ காஃபி அதுவுமே உங்களுக்கு முடிச்சுட்டு 6 o'clock நீங்க போயிடலாம். ஸ்விமிங் பூல் இருக்குல்ல? ஸ்விமிங் பூல் இருக்கு. அது போக அங்க நீங்க பாத்தீங்கன்னா எக்ஸாட்டிக் அனிமல்ஸ் நீங்க வந்து குதிரையில இருந்து எல்லாமே இருக்கு. நீங்க பார்க்காத அனிமல்ஸ் அங்க நீங்க பார்க்கலாம். கிட்ஸ் பிளே ஏரியா, மினி ஜூ, ஸ்விமிங் பூல். அதே மாதிரி நீங்க வந்து if you want to go for a night stay அப்படின்னு போனீங்கன்னா ஒரு ஃபேமிலி ஒரு 10 பேரா இருந்தீங்க ரெசார்ட் மாதிரி போகணும் அப்படின்னா அங்க போனீங்கன்னா ரைட் ஃப்ரம் 12 to next day 11 வரைக்கும் you can stay there. நிறைய இருக்கு. இதோட நீங்க பிரீமியமா you want to go for some kind of resort, we have Elite Resort. எங்க இருக்கு? எந்த ஏரியா? அரேபியன் கார்டன் Elite Resort மகாபலிபுரம்ல. Oh my god, எங்க ஏரியா உள்ளாச்சு வாங்க गाइस, நல்லா இருக்கு. அப்படியே நீங்க போனீங்க உங்களுக்கு அரேபியன் கார்டன் we don't go with the same theme. ஆமா, we have ஒண்ணுமே ஒவ்வொரு டிஃபரண்டா இருக்கும். ஒண்ணுமே டிஃபரண்டா இருக்கும். நீங்க எப்படி நான் சொன்னனோ அதே மாதிரி என்ன மாதிரியே தாட் பண்ணி திங்கிங் இருக்கிற அந்த ஆள் யாரு? அவர்தான் எங்களுடைய எம்டி. அவர்தானா? ஓகே, கண்டிப்பா ஒரு நாள் மீட் பண்றேன் எம்டி சார். நாங்களுமே எல்லா பிரான்ச்சஸுமே நாங்க என்ன பண்ணணும்னா we want him to come here. ஆமா, நாங்க எல்லா பிரான்ச் இப்போ எம்டி வந்தாங்கன்னா நாங்க பயப்படுவோம். ஆமா, நாங்க பயப்பட மாட்டோம். எங்களுக்கு எம்டி இங்க வரணும். எம்டி இங்க வந்தாலே எங்களுக்கு அடுத்த புதுசா ஒரு விஷயம் நடக்கும்னு அர்த்தம். ஏன்னா இங்க இருக்கிற எல்லா ஸ்டாஃப்மே will be very happy if we see him. ஓகே. ஆமா, நான் அவர் வாங்கன்னு கூப்பிடுறோம், பட் he is very busy. He is on his vision of 500 branches opening. So அவங்கள பிடிக்கவே முடியல. இன்ஷாஅல்லாஹ் கண்டிப்பா சீக்கிரமா 500 branch ஓபன் நானும் ட்ரை பண்ணிக்கிறேன்.
என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பா பே பண்ணுவாங்க. Thank you so much. It's so sweet. தேங்க்யூ. யா கைஸ் நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து நான் கேட்கும்போது அப்படியே தெளிச்சு விட்டு போயிட்டே இருந்தாரு. ரொம்ப பிடிச்சிருந்தது. பாத்தீங்களா எவ்வளவு ஸ்வீட்டா எவ்வளவு ஹம்பிளா கலாச்சாரம் வந்து நான் வந்து இவ்வளவு அழகா பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்டா இருந்தாரு. அவரோட எம்டியோட தாட் ப்ராசஸ் வந்து சீரியஸா வேற லெவல்ல இருக்கு. ஒரு இடத்துக்கு ஏத்த மாதிரி ஒரு விஷயம். ஓகே எனக்கு வந்து இப்போ நெக்ஸ்ட் ஒரு வேலை இருக்கு, அதை போய் நான் பாக்குறேன். நான் சொல்லியிருந்தேன் எங்க அம்மா கிட்ட இது மாதிரி இந்த டேஸ்ட் ஆகுது நல்லா இருக்கான்னு. அடுத்ததுமா ரொம்ப நல்லா இருக்கு. எங்க அம்மா வேற பார்த்தா திட்டுவாங்க, இது ரொம்ப நல்லா இருக்கு. சரி உங்களுக்கு கொடுக்காம சாப்பிட்டீங்களா? இல்ல சாப்பிட்டாச்சு ஆல்ரெடி. சாப்பிட்டீங்களா? ஓகே எப்படி இருந்தது டேஸ்ட்ல? சாப்பாடு எல்லாமே நல்லா இருந்தது. ஓகே எத்தனை இங்க நீங்க வரது ஃபர்ஸ்ட் டைம்? டிசம்பர்ல பையனோட பர்த்டே 10th பர்த்டே இங்க தான் செலிப்ரேட் பண்ணோம். இன்னைக்கு பர்த்டே நடக்கிறது வந்து பையனோட ஃப்ரெண்டோட தங்கச்சி. அன்னைக்கு அவங்க பார்த்து ரெஃபர் பண்ணி அவங்களுமே அன்னைக்கு இன்வைட் பண்ணிருக்கோம். சாப்பிட்டுட்டு நல்லா இருந்தது, அதனால கேட்டிருந்தாங்க. இங்க ஹாஸ்பிட்டாலிட்டி எல்லாம் எப்படி இருக்கு? ஏற்கனவே நீங்க வந்ததால இல்ல அதுதான் சொன்னீங்க, எல்லாருமே பார்த்து கவனிப்பாங்க. நமக்கு எதுவுமே இல்லைன்றது இருக்காது. நம்ம இங்க பார்ட்டி ஏதாவது அரேஞ்ச் பண்ணாலும் வந்து நம்பி பண்ணலாம். எவ்வளவு மெம்பர்ஸ்னாலும் அவங்க வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். அவங்க வந்து நம்ம எவ்வளவு பீப்புள் சொல்லிருக்கோமோ எக்ஸ்ட்ரா பீப்புள் வந்தாலும் வந்து அவங்களால மேனேஜ் பண்ணலாம். ஓகே கைஸ் இங்க வந்து ரொம்ப ஸ்வீட்டா பேசுறாங்க, அதனால இவங்க கிட்ட வந்து ஒரு உண்மையை கேட்க போறோம். உண்மையை சொல்றாங்களா அப்படின்னு பாக்கலாம். இங்க வந்து ஆக்சுவலா என்ன சொல்றாங்கன்னா, நம்ம வந்து பாய் கடை பிரியாணி வீட்டுல சாப்பிட போனோம்னா ஒரு வாட்டி வந்து பீஸ் போடுவாங்க, செகண்ட் டைம் கேட்கும்போது குஸ்கா மட்டும் தான் போடுவாங்க. இங்க வந்து பீஸ் தான் போடுவாங்க. இல்ல எல்லாத்துலயுமே எத்தனை வாட்டி கேட்டாலும் சிக்கன் பீஸோட ரீஃபில் பண்ணுவாங்க. அது உண்மைதானா? ஓகே இதான் வந்து இடையில கேட்கணும்னு நினைச்சேன். ஸ்வீட் இவங்ககிட்டே கேட்டேன். ஸோ நான் போய் சாப்பாடு சாப்பிட்டா ஓகே கைஸ் நம்ம வந்த வேலையை ஆரம்பிச்சிட்டோம். எதுக்கு நல்லா சாப்பிட்டேன். ஸோ தட்டு ஃபுல்லா வச்சு கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம் சொல்லிட்டா, இதுல வந்து வைக்கிறதுக்கு பாதி ஐட்டம் வைக்கிறதுக்கு இடம் இல்லைன்றதுனால நாங்க வெயிட்டேஜ் பண்ணோம். போய் சாப்பிடு ரொம்ப டேஸ்டா இருக்கு. ஆக்சுவலா இதுல நான் முக்கியமான விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இல்ல 1000 rupees worth ஒரு சாப்பாடை அவங்க வந்து வெறும் இவ்வளவு கம்மி பிரைஸ்ல கொடுக்குறாங்க. ஏன்னா எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா சாப்பிட்டு போகணும். அதுவும் இவ்வளவு டேஸ்டா இப்படிப்பட்ட ஒரு ஆம்பியன்ஸ்ல சான்ஸே இல்லை. கண்டிப்பா உங்களோட பர்த்டேவா இருந்தாலும் சரி, எந்த மாதிரி ஃபங்க்ஷனா இருந்தாலும் சரி, ஜாலியா வந்து அது வந்து ஒரு மெமரியா நான் வந்து வச்சுட்டு போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து அரேபியன் கார்டனுக்கு அல்டிமேட்டா இருக்குதா இங்க. ஆனா இது மட்டும் இல்ல, இங்க சொல்லணும்னு நினைச்சேன், இங்க வந்து லாப்ஸ்டர், ஃபிஷ், அதுக்கப்புறம் வந்து கிராப், அந்த மாதிரி நீங்க வந்து செம்ம டேஸ்டா இருக்கிறதெல்லாம் ட்ரை பண்ணோடா இங்கதான் அப்படின்னா நீங்க அது கூட இங்க ட்ரை பண்ணலாம். பிளேட்டிங்கே அந்த மாதிரி ஸ்மெல் வேற லெவல் இருந்தது. கண்டிப்பா இங்க வந்து டேஸ்ட் பண்ணி பாருங்க. பிரைஸ் எவ்வளவு வச்சிருக்கோம், சும்மா அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய இருக்கும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இல்லவே இல்லை. ரொம்ப கம்மியான ரேட்ல அஃபோர்டபுளா கொடுக்குறாங்க. 199 ரூபாய்க்கு இவ்வளவு சாப்பாடு கொடுக்குறாங்க. அதுவும் அன்லிமிட்டடான்னு சொல்லும் போதே உங்களுக்கு புரிஞ்சுக்கலாம். இதுல எந்த ஃபுட் ஆச்சு நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணணும் அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் டைம் ஆயிடுச்சு, நம்ம விளையாட போனோம். சீக்கிரமா சாப்பிட்டு 4 o'clock ஸ்டார்ட் பண்ணிடலாம்.